எல்லாம் பறிபோகக்கூடிய ஒரு அபாயத்தில் முஸ்லிம் சமுதாயம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தாகணும். தொடர்ந்து ஒரு சமூகம் கொட்டப்படுமானால் குனிந்து கொண்டே இருக்க முடியாது. ஒடுக்கப்படுகிற மக்கள் அதிகாரத்திற்கு வந்தாக வேண்டும், அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும். அதிகார மையங்களில் அந்த சமுதாயம் போய் அமர வேண்டும். கையெழுத்திடுகிற இடங்களில், கோப்புகளில், சட்டம் இயற்றுகிற இடத்தில், நீதி பரிபாலனத்தினுடைய இடத்தில் ஒரு சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம் போய் உட்கார்ந்தா தான் முடியும்ங்கிறத எப்பவுமே கேட்காத ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகும்போது கேட்கிறாங்க, வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானத்தினுடைய அரசியல் என்னன்னா, அந்த அதிகாரத்தை நோக்கி இந்தியாவினுடைய சிறுபான்மை சமூகங்கள் நகர்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு வலுக்கட்டாயமான சூழ்நிலையை ஏறத்தாழ ஒரு 10-15 வருட காலமாக இந்தியாவை ஆண்டவர்கள் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை சமூகம் பலமாக வேண்டும், அதுதான் ஆட்சியாளன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக பொறுப்பேற்ற உடனே ஃபர்ஸ்ட் குத்பா, பலவீனமான மக்கள் சக்தி உடையவர்களாய் மாறியாக வேண்டும் என்கிற பாடம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம்.